ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கார்டன் பார்க்க இன்றைக்கி ரெடியா? நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. நம்ம கார்டனில் பாருங்கள், திராட்சை செடிக்குள்ளே நிற்கிற தக்காளி செடி. தக்காளி பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, பார்க்குறதுக்கே கண்ணை பறிக்குது. பார்க்கும்போதே பறிச்சிடலாம் போல இருக்குது. ஆனால் பழுக்கணும். பழுத்ததுக்கப்புறம் தான் பறிக்கணும். அதிலே பழுத்து பறிக்கும்போது இன்னும் நம்மளுக்கு சந்தோஷமாகவும் அது பார்க்குறக்கு ஒரு அழகாகவும் இருக்குது. திராட்சை செடியும் இப்போது நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு பூ வைக்க மாட்டேன்றாங்க. எப்போ வைப்பாங்கன்னு தெரியல. நம்ம பாட்டு பெருசாக மாற்றணும். ஆனால் இது நான் மாற்ற மாட்டேன், அப்படியே தான் இருக்கும். எனக்கு பூ வைக்கலைனாலும் பரவாயில்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த புடலை மறுபடியும் ஒரு புடலை போட்டிருக்கு. எந்த செடியில் தெரியுமா? நான் துளிர் வரல, பிடுங்கி போட்டுடலான்னு சொன்ன செடியிலேருந்து மறுபடியும் எனக்கு ஒரு காய் போட்டிருக்குது. பார்த்திங்கன்னா, துளிர் அங்கங்கே வந்துடுச்சு. மறுபடியும் நமக்கு துளிர் வந்தது. அது இன்னும் சந்தோஷமாக இருந்தது. அதுலேயும் இன்னொரு புடலை அந்த செடியில் போட்டிருக்குதுன்னும் போது இன்னும் சந்தோஷமாக இருக்குதுங்க. இந்த சந்தோஷத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணுன்னு தான் இன்றைக்கி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா, நான் அந்த செடி இனிமேல் நம்மளுக்கு இதுக்கு மேலே வராது போடுறதுன்னு நினச்சேன். ஏன்னா நம்ம விதை காய வச்சு போடலை, பச்சை விதையை அப்படியே போட்டதுனால செடி ஒரு வேளை அவ்வளோதான் நின்றுடுச்சு போட்டிருக்குது. ஒரு காயோடு இனிமேல் வராது போலன்னு நினச்சேன். ஆனால் நம்மளுக்கு அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி அந்த செடி மறுபடியும் நம்மளுக்கு ஒரு பிஞ்சு கொடுத்துருக்குது, காய் வருது. தக்காளி பாருங்கள், தக்காளியும் நம்ம சும்மா நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகிற தக்காளியெல்லாம் தூக்கி போட்டு முளைச்சது தான். அதை எடுத்து வச்சு பார்த்திங்களா எவ்வளோ பெருசாலாம் நம்மளுக்கு தக்காளி காய் கொடுத்துக்கிட்டே இருக்குது. எனக்கு இதில் ஒரு செடி 4 தக்காளி 5 தக்காளி போட்டிருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் டெய்லி காமிக்கிறேன் அந்த பெரிய செடி, அப்புறம் திராட்சைக்குள்ளே இருக்கிற செடி. இந்த 3லேயும் தான் இருக்குது. இப்போது இந்த 3மே காய் பார்த்திங்கள்ல எவ்வளோ இருக்குதுன்னு. அப்புறம் அவரையும் சொல்லவே வேணாம். அதுவும் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எப்படி விதை போட்டேன்ட்டு. அதுவும் இப்போ நம்மளுக்கு காய் மேலே காய் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ 2வது அறுவடை எடுத்து நம்மளுக்கு பூ வைக்கலை. இப்போ நான் விதைக்கி விட்டுருக்கிறதுனால பூ வைக்கிறதுக்கு லேட் ஆகும். அந்த விதையை எடுத்தால் தான். ஒன்று காஞ்சிருக்குது பாருங்கள். அதில் ஒரு விதையை பச்சையாக இருக்கும்போதே சாப்பிட்டுடுச்சு பூச்சி. இது 2 விதை இருக்குது அதில் பாருங்கள். மேலெலாம் கொஞ்சம் காயிற மாதிரி இருக்குது. நம்ம அந்த விதைய காஞ்சதுக்கப்புறம் எடுத்துட்டு அதை கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் துளிர் நமக்கு பூ எடுக்குதா பார்க்கணும். செர்பரா செடி பார்த்திங்கன்னா, இதில் நான் எடுத்து வச்சேன் சும்மா இருக்குதுன்ட்டு. அப்புறம் மறுபடியும் நிறையா அதில் முளைச்சிருக்குது. ஒரே ஒரு செடி வாங்கி எடுத்துகிட்டு வச்சேன் செர்பரா. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் செர்பரா செடி அதுவும் இந்த வருஷம் நிறைய செடி வந்திருக்குது. எல்லா பாட்லேயும் நம்மளுக்கு செர்பரா செடி முளைச்சிக்கிட்டே இருக்குது. பீன்ஸும் இந்த வாட்டி நாங்கள் நிறையா போட்டோம். முளைச்சி எடுத்து போட்டு இப்போ உங்களுக்கே தெரியும், நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஏற்கனவே காய் காய்ச்சி அதுவும் பறித்து இப்போ 2வது போட்டு அதுவும் காய் வந்துக்கிட்டே இருக்குது. பறிக்கிற லெவலுக்கு வரப்போகுது. அப்புறம் புடலை, இதுவும் பெரிய பாட்டில் வச்சுருக்கிற புடலை. இந்த புடலையில் நம்மளுக்கு மறுபடியும் கப்புகளை பாருங்கள் பிஞ்சாக வந்திருக்குது. ஆனால் அது பெருசாக வரல. பிஞ்சாக வந்தாலும் எல்லா பிஞ்சும் நம்மளுக்கு வராது. வரல நம்மளுக்கு. அதுக்கேற்ற உரம் இதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா வரத்தான் செய்யும். நம்ம இயற்கை இதால் உள்ள ஆர்கானிக்காக உரம் கொடுத்துக்கிட்ருக்குறோம். நிறையாவும் கொடுக்கறதில்ல, அந்தந்த டைமுக்கு கொடுத்துக்கிட்ருக்கிறதுனால என்னமோ தெரியல, அந்தளவுக்கு வரல. அப்புறம் நான் நிறைய மருந்தெல்லாம் தொளிக்கிறது இல்லை, பூச்சி மருந்து இதெல்லாம் அடிக்கிறதில்ல. பூச்சியும் சாப்பிட்டுட்டு போயிடுது, எல்லாமே பண்ணுது. பார்த்திங்கன்னா, இந்த தக்காளி செடியில் இன்னும் காய் கீழெல்லாம் நிறைய போட்டுக்குது, வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய்.